மார்னிங். இந்த அழகான காலை வேலையை ஒரு திருப்பு முனையான காலையாக மாற்றுவதற்காக உங்களுடன் இருப்பது உங்கள் அலமேலு முரளி. ஸோ நம்ம நிறைய கதைகள் பார்த்து வந்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கை கதை. இப்போது இத்தனை விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் வளர்றதுன்னு ஒரு விஷயம். என்னோட வாழ்க்கையை ஒரே ஒரு லைனில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன். ஸோ டூ த திங்ஸ் தட் யூ தாட் யூ காண்ட். Do the things that you are afraid of. Do the things that you have never done ever before. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஆழ் மனதுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகம், அது ரொம்ப சந்தோஷப்படும், குதூகலப்படும். அதாவது இதற்கு முன்னாடி செய்யாத ஒரு விஷயம் நம்ம முதல் முறையா செய்யும் போது நம்மளுடைய ஆழ் மனதுடைய கான்ஃபிடென்ஸ், நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையும் வந்து ரொம்ப அதிகமா வளரும். நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து மொனோட்டனஸா போயிட்டு இருக்கும். அதாவது நான் இந்த மாதிரி உடை அணிவேனா இதே மாதிரியான உடை அணிவேன், இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடுவேன், நம்ம போற வழி, இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து போர் அடிக்குது, திரும்ப திரும்ப அதே செய்யறோம் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து மொனோட்டனியா பல விஷயங்களை திருப்பி திருப்பி செய்யறதுனால வர்ற விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் உடைக்கணும், வாழ்க்கையை இன்னொரு தளத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோன்னா இந்த ஒரு விதியை கடைபிடிச்சா எல்லாமே வந்து மாறிடும். ஸோ இதை வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னா என்னுடைய கிளாஸஸ்லயும் சொல்றதா இருக்கட்டும். ஒரு 15 வருடங்கள், ஒரு 13 வருடங்களுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்திருந்த ஒரு நேரம் இது. ஒரு வாழ்க்கை பாடத்துல இந்த பாடம் எனக்கு கற்பிக்கப்பட்டது. வாழ்க்கையில நீ எதை செய்ய பயப்படுகிறாயோ அதை செய்ய வேண்டும், எதை இதற்கு முன்னாடி செய்யாத ஒரு விஷயமோ அதை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடம். என்னுடைய முதல் மகன் 2 வயது குழந்தையா இருந்த சமயம் அது. ஸோ என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து நான் என் குழந்தைய வந்து பைக்ல வச்சு, ஸ்கூட்டியில வச்சு எங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் போய் செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை. ஸோ எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து படிச்சு எல்லாத்துலயும் மார்க் வாங்கியிருப்பாங்க, பெரிய எம்என்சில ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்யாணம், ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு நேரத்துல வந்து எப்படி நம்ம பிரெக்னன்சி, மெட்டர்னிட்டி, அந்த பிரேக்கை வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை வச்சுதான் வந்து பெண்ணுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய வெற்றியாகிறதும் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதும் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை. ஸோ குழந்தைய வீட்டில் வச்சுட்டு நான் வீட்டிலே இருக்கணுங்கிற மாதிரி முடியல. ஸோ குழந்தைய இருந்தது, ஸ்கூட்டி இருந்தது, ஸ்கூட்டியில் எடுத்துட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ பெஸ்ட் ஐடியா வந்து ஒரு சின்ன கார் எடுத்துட்டு குழந்தைய வச்சுட்டு இருந்தோம். குழந்தை தூங்கிட போறா, நம்ம போற வழியிலும் தூங்கிடுவான், நம்மளால வந்து வேலையும் போய் பார்த்துட முடியும். ஸோ அதுக்கான லோன் போட்டு அதை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு. கார் எடுத்துட்டு நான் குழந்தைய எடுத்துட்டு போகணும்னா நான் தங்கியிருந்த இடத்துக்கும் நான் போக வேண்டிய அலுவலகத்திற்கும் நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய மேடான ஒரு சிக்னல். ஸோ அந்த மேடுல போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைட்ல திரும்ப முடியும். ஏன்னா அங்க சிக்னல் கிடையாது. ஸோ ரொம்ப மேடான ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து நோ மேன் சிக்னலான ஒரு இடம் அது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல போய் காரை மேல கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா முதல் விஷயம் கார் வந்து பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரேக் போட்டு அதை ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம மேலே போகக்கூடிய அந்த இது வந்து மெச்சூரிட்டி இல்லை முதல் தடவையா கார் ஓட்டுறதுனால. ஸோ எவ்ரி டைம் மேலே போகும்போதெல்லாம் கார் பின்னாடி வந்துட்டு இருந்தது. ஸோ காரை பார்த்தாலே ஒரு பயம். ஏன்னா கார் பின்னாடி வந்ததுன்னா பின்னாடியும் எல்லாரும் ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ அந்த பயத்திலேயே ஃப்ரீஸ் ஆயிட்டு திரும்ப அந்த காரை தொடர்றதுக்கே பயம் வந்துருச்சு. ஸோ காரை விட்டுட்டு மறுபடியும் பைக் எடுத்துட்டு தான் அந்த கிளாஸ்க்கும் போயிருந்தேன். ஸோ கிளாஸ்ல உட்காந்துருந்தேன். என்னுடைய மாஸ்டருடைய லெசன் இதுதான், எதை செய்ய பயப்படுறியோ அதை போய் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எனக்கு ஒரே பயம் வந்து அந்த ஹைட் தான். கார் ஓட்ட கூட கத்துக்கிட்டாச்சு, ஆனால் அந்த ஹைட்ல போய் காரை நிப்பாட்டி எடுத்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிருங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ காலையில் ஏன்னா டிராஃபிக் சிக்னல் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ காலையில் 5 மணிக்கு அடுத்த நாள் உடனே எடுத்துட்டு போய் கார் எடுத்துட்டு போய் 5 மணிக்கு அங்கே சிக்னல்ல போய் ஹேண்ட் பிரேக் போட்டு திரும்ப ரைட் எடுத்துட்டு திரும்ப, ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிராஸ் பண்ணி இது பண்ணிட்டோம்னா மற்ற எதுவுமே பயம் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ போயிட்டு ஒரு 10 தடவை 15 தடவை திரும்ப 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 போய் ஹேண்ட் பிரேக் போட்டு எடுத்தாச்சு. கார் அந்த ஹைட் பத்தின பயமும் வந்து என்னை விட்டு முழுசா போயிடுச்சு. ஸோ எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு கார் ஓட்டுறதுல வந்து நம்மளுடைய விஷயம் வந்து இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பயப்படுறோம். இங்கிலீஷ் தெரியாது, நம்மளால வந்து போய் கம்பெனிஸ்ல போக முடியாது, இங்கிலீஷ் மீடியம் போறதுக்கு பயப்படுவாங்க, பேசுறதுக்கு பயப்படுவாங்க, இன்டர்வியூக்கு போக எத்தனையோ விஷயங்கள் நம்மள வந்து ஒரு சின்ன விஷயம் பயம் வந்து உள்ள வர்றது வந்து நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய தடை. ஒரு பயத்தை போய் பார்த்துட்டோம்னா, பயத்தை போய் ஃபேஸ் பண்ணிட்டோம்னா
ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒவ்வொரு பயமும் நம்மளை விட்டு விட்டு விலக ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரமும் வந்து அதிகமா உயரும். ஸோ இது ஒரு கதையா வந்து கிளாஸ்ல சொல்றதை விட இதை வந்து நான் போய் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்வேன். ஸோ இப்போ உன்னுடைய வாழ்க்கையில என்ன பயம், ஸோ எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு எழுத ஆரம்பிங்க. என்ன பயம் இன்னைக்கு, எனக்கு வாழ்க்கையில என்ன பயம், நான் இதுக்கு முன்னாடி எது செஞ்சதே கிடையாது, நான் வந்து சரிதான் கட்டுவேன்னா ஜீன் போட ஆரம்பிங்க, இல்லை எனக்கு இதுதான் வேணும், இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன், தமிழ் சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போய் இன்னைக்கு சாப்பிட்டுவாங்க. பெருசா ஒரு பெரிய சாகசம்லாம் செய்யணுங்கிறது கிடையாது. இது வரைக்கும் நான் செய்யாத ஒரு விஷயம் நான் புதுசா செஞ்சு பார்க்கணும், வாழ்க்கை எப்படிதான் சுவாரஸ்யமா நான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டா இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதும் வந்து எனக்கு எழுதணும். ஸோ இது மாதிரியான பல்வேறு மாணவர்கள், அதாவது நாயை பார்த்து பயப்படுவாங்க, இல்லை வந்து பூனையை பார்த்து பயப்படுவாங்களா இருக்கும், இருட்டுல போகிறதுக்கு பயப்படுவாங்க. இருட்டுல போறதுக்கு பயப்படுறதுக்கும் நீ ஒரு பெரிய தொழில் முனைவோர் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நீங்க இதை தாண்டி போனாதான் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பயம் இது இல்லாம இருக்கும். ஒரு எல்லா சவால்களையும் நீங்க சந்திக்கிறதுக்கான வழிகளும் கிடைக்கும். ஸோ இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா நம்ம எடுத்துக்க போறது, இதுவரை நாம் வாழ்க்கையில் பார்த்து பயந்த விஷயத்த போய் எதிர்கொள்ள போறோம். எத்தனையோ பேர் வந்து அப்பா கிட்ட பேச பயப்படுவாங்க, அம்மா கிட்ட பேச பயப்படுவாங்க, யாரோ ஒருத்தர் மாமா பார்த்து யாரை பார்த்து பயப்படுறீங்களோ அவங்க கிட்ட இன்னைக்கு போய் பேச போறீங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுத போறீங்க, இல்ல என்ன செயல் நீங்க செய்ய பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த செயலை இன்னைக்கு நீங்க செய்ய போறீங்க. இதை செய்யறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பாட வந்து எந்த அளவுக்கு என்னுடைய மனசுல ஆழமான எல்லா மாதங்களும் சரி, நான் இந்த தொழிலை வந்து எத்தனை சிட்டிஸ்க்கு நாங்க எடுத்துட்டு போனதுக்கான காரணமும் இதுதான். டுடே வேற குளோபல் பிராண்ட். எந்த நாடுக்கு புதுசா போகணும்னாலும் அந்த பயம், நீங்க ஒரு நாடுக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவுதான், இங்க இருந்து ஹோட்டல் புக் பண்ணிட முடியும், இங்க இருந்து ஃபிளைட்ஸ் புக் பண்ணிட முடியும், அங்க கேப் அவைலபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் இஸ் வெரி வெரி சேஃப், வேர்ல்ட் இஸ் ரொம்ப அழகான விஷயம் அப்படின்றதுக்கான காரணம், நம்ம யோசிக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த பயத்தை விட்டு ஒழிச்சதுதான். ஒரே ஒரு விஷயம், பயத்தை விட்டு நம்ம அடுத்தடுத்து புது விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வசந்தமான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ இன்றைய நாளை ரொம்ப அழகான ஒரு திருப்புமுனை ஆக்கிட்டு இதை நம்ம செஞ்சும் காமிச்சு எனக்கு நீங்க எழுதுங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் அ கிரேட் சக்சஸ். தேங்க்யூ.